இம்ரான் லாக்ஸ் சித்திரை சீரிஸ் எபிசோட் 6. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா அழகர் கோயில் தான் வந்திருக்கோம். இன்னைக்கு மதுரைக்கு அழகர் பாத்தீங்கன்னா புறப்படுறாரு. நாள் பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி. வெயிட் பண்ணுவோம். டிராபிக் இப்பயே ஓவரு, வண்டி ஹீட்டு. அழகர் வர கிளம்புறாப்புல மதுரையை நோக்கி. தடால் புடலா பாத்தீங்கன்னா வர வழி ஃபுல்லா மண்டபப்படிலாம் ரெடி ஆகி சூப்பரா பலமா இருக்கு. லைட்டிங்லாம் போட்டு தரமா பண்ணிருக்காங்க. பாட்டுக்கிட்டலாம் போட்டு சூப்பரா இருக்கு. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா அழகருக்கு 495 மண்டகப்படி பாத்தீங்கன்னா அலாட் பண்ணிருக்காங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா பார்க்கிங்ல தலையே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான இடத்துல போட்டு உங்ககிட்ட தண்ணியை வண்டி கொண்டு நிக்குது. அப்படியே போக வேண்டியதுதான். மணி பாத்தீங்கன்னா 5:30 6 மணிக்கு 6:15 சாமி இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 2 கிலோமீட்டர் நடக்க வேண்டியது இருக்கு. 2 கிலோமீட்டர் நடக்க வேண்டியது இருக்கு. அப்படியே போயிட்டு கன்டினியூ பண்ணுவோம். முடியலப்பா பார்க்கிங் போறதுக்குள்ள. இங்கேயும் மீனாட்சி வேஷம் போட்டு வருவாங்க. இன்னைக்கு ப்ரோ தான் நம்ம கூட கம்பெனி. ஆல்ரெடி கூட பிறந்த ஒரு பொறப்பு வந்து அங்கதான் இருக்கு. முன்னாடி போய் நிற்காது போல. அவன் காலையிலேயே போயிட்டான்டா. சரி ஓகே, போயிட்டு கன்டினியூ பண்ணுவோம். டயர்டா இருக்கு. அழகர் கோயில் என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டோம். ரைடிங்லாம் மட்டும் பிரம்மாண்டமா இருக்கு. கூட்டம் உள்ள ஓவரா இருக்கான் இந்த வாட்டி. அழகர் கோயிலுக்குள் நுழைந்து விட்டாச்சு. கிளம்பி உள்ள போவோம். கூட்டத்தை பாருங்கள். லட்சக்கணக்கில் பக்தர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். நம்பர் கேமரா அங்கே இது பண்ணிருக்கேன். ஓ கட் பண்றேன். உண்டியல் ஜமீன்தார்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. இந்த கருப்பசாமி கோயிலுக்கு வந்துட்டோம். வெயிட் பண்ணுவோம் சாமி வரட்டும். உள்ள கூட்டம் உள்ள இருந்து வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டா 18ஆம் படி கருப்பண்ண சாமிகிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா வெளியே வருவாங்க. அதே மாதிரிக்கே மறுபடியும் மதுரையிலேருந்து வரும்போதும் இங்கே கருப்பண்ண சுவாமி கோயில் முன்னாடி வந்து நின்றுட்டு அவங்க கொண்டு போன நகைகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா செக் பண்ணதுக்கப்புறம் தான் 3 நாள் கீழே இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கருவறைக்குள்ள விடுவாங்க. அலர் வரும்னா மொத்தம் 2 பேர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். ஃபர்ஸ்ட்டு வந்து கருப்பண்ண சாமி, 2வது ஜமீன்தார், அதாவது வெள்ளையங்குன்றம் ஜமீன்தார்னு சொல்லுவாங்க. அதான் விஷயம் பேசுறீங்களே, இந்த விஷயத்தை படிப்புல யூஸ் பண்ணிங்கன்னா மேல வந்துக்கலாம்ல. வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. எங்க படிப்பு தான் மண்டையில ஏற மாட்டேங்குதுல. படி மண்டையிலடா நான் எங்கேயே நிப்போம்டா. அப்பாண்டா டைட்டா இருக்கு. அப்பாண்டா சாமி தெரியும். வெயிட் பண்ணுவோம். எங்க பல்லக்கு தெரியுது பாரு. சி இது எல்இடியா? ஐயோ கோளாறு பிடிச்சி. எப்பயுமே அழகர் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஹனுமான் வந்து வருவார். அவர் எப்படி வர மாதிரினா ஒரு கொடி மாதிரி இருக்கும். அந்த கொடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெளியே வந்துச்சுன்னா அது எங்கே நிற்கிதோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா அழகர் வந்து நிற்பார். இதுதான் பார்த்தீங்கன்னா கொலை வழக்கம். ஆர்த்தி காட்டுறாங்க. அவ்வளோதான் கிளம்ப போகிறாங்க சாமி. 18ஆம் படிட்ட உத்தரவு வாங்கிட்டு இருக்காங்க. அங்கதான் பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கு எல்லாரும். ஓடுறாங்க மக்களே. பாருங்க எப்படி இருக்கு. எங்கடா போறீங்க? எவ்வளோ ஓட்டம். சாமியை பார்த்தேன். ஓ மூஞ்சி நானும் சரியா பார்க்கல. வீடியோவில் கவர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு மூஞ்சி பார்க்கறதே ஒரு ஆர்ப்பாட்டம் மக்களே. ஆமாம் மக்களே. வெள்ளையங்குன்றம் ஜமீன்தார் போறாரு. ஃபுல்லாக ஆள் இல்லை, நடந்து போகிறான்னு நினைக்கிறேன். வெள்ளையங்குன்றம் ஜமீன்தார் தெரியுது பாருங்க. இவர் தான் ஹனுமர். கொஞ்சம் கிட்ட இருந்து காட்டுறேன். இவர் எங்கெங்கெல்லாம் நிற்கிறாரோ அடுத்து அங்கங்கே சாமி வருதுன்னு அர்த்தம். பார்த்துக்கோங்க ஹனுமரை நல்லா.
அதே பொட்டி முன்னாடி பார்த்து அதே பொட்டி வந்துருச்சு. மீனாட்சி அம்மன் போகிறாங்க. மீனாட்சி சீர் மண்டகப்படி மண்டகப்படி அங்க இருக்கு பாரு. அங்க போயிட்டு வருவாரு. நமக்கு எப்பயுமே விசிறி தான் தடங்களா இருக்கு. சாமி 2வது மண்டபப்படியில் போயிருக்காரு. வெளியே வரட்டும். சாமி ஓகே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அழகர் கோயில் போயிட்டு பல போராட்டங்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னா மறுபடியும் மதுரைக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம தல்லாகுளம் பெருமாள் கோயில்கிட்ட தான் நிற்கிறோம். நாளைக்கு நைட்டு இங்கே தான் பார்த்தீங்கன்னா அழகர் வருவாப்புல. பின்னாடி இருக்க கோயில் அங்கே வந்துட்டு தான் பார்த்தீங்கன்னா தங்க குதிரையெல்லாம் மாறுவாப்புல. அங்கே போயிட்டு 7 மணிக்கெல்லாம் நாங்கள் கிளம்பலான்னு வெளியே வந்துட்டோம். அங்கே என்ன சிக்கல்னா பேரிகார்டு வச்சு ஃபுல்லாக அடைச்சிட்டா. இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. அங்கே யாரையுமே வெளியே போக விடல. அதனால பார்த்தீங்கன்னா லேட் ஆயிடுச்சு எங்களுக்கு. இப்போ மணி கரெக்டாக 8:30 ஆயிடுச்சு. உள்ளே வந்துட்டோம். அழகர் கோயிலேருந்து கிளம்புறது பார்த்தீங்கன்னா அழகர் புறப்பாடு. அவருக்கு பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஒரு இது வரைக்கும் வச்சு பூமராங், அது தமிழ் பேர் எனக்கு வர மாட்டேங்குது. அந்த பூமராங் ஒன்று, அப்புறம் கத்தி பார்த்தீங்கன்னா கையில், சாட்டையோட கம்பு பார்த்தீங்கன்னா கையில் வச்சுட்டு கல்லர் வேடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அழகர் கோயிலேருந்து புறப்படுவார். ஏன் கல்லர் வேடத்துலேருந்து புறப்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் கூட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் போய் கண்ணை பார்த்தீங்கன்னா அப்படி வருவார். ஆனால் அங்கே கூட்டத்தை பார்த்தா அவங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. எல்லாமே புராணங்கள் வரலாற்றுப்படி பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை திருவிழா நடக்கும். மதுரையில் மட்டும்தான் இந்த புராணங்கள் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது பண்ணுது. இந்த இது எல்லாமே ஆரம்பிச்சு வச்சது யாரும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மெயின் காரணம் நம்மளோட திருமலை நாயக்கர் மன்னர். அவரால் தான் பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை திருவிழாவே வந்து ஒரு இதானது, கொலா பண்ணது. சைவம் வைணவம் 2 பற்றி இது பண்ணுது. அங்கிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க மீனாட்சி அம்மன் கோயில் இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக போயிட்டு இருக்கும். இனிமேல் தலைவன் இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே காப்புரா தான், அவ்வளோ இதாக இருக்கும். நாளைக்குலாம் இந்த ஏரியாவே ஃபுல்லாக ரோடு பிளாக். ஆல்ரெடி அங்கேருந்து பிளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ ஃபேமஸான சித்திரை ஃபெஸ்டிவலோட டே 6 எபிசோட் 6 டே வந்து 12ன்னு நினைக்கிறேன். மீனாட்சி அம்மன் கோயிலில் டே 12, இங்கே டே 3 கள்ளழகர் கோயிலில். ஏன்னா அங்கே 8ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா கொடியேற்ற ஆரம்பிச்சிச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை சீரிஸோட அழகர் புறப்பாடு எபிசோட் முடிஞ்சு. நாளைக்கு எதிர் சேவையில் சந்திப்போம். காலையில் ஒரு எதிர் சேவை 3 மாவடியில் இருக்குது. நைட்டு இங்கே தலாவில் பெருமாள் கோயிலே ஒரு எதிர் சேவை இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு சூப்பரான விழாவில் சந்திக்கலாம்.